பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. ஏன் பொங்கலுக்கு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ரெண்டும் சேர்ந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இட்ஸ் கோனா பி ஏகே வெர்சஸ் ஏகே போன்ற செய்திகள்லாம் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இட் எண்ட் அப் வித் ஏகே வெர்சஸ் ஏகே ஃபேன்ஸ். ஸோ யாருமே எதிர்பார்க்காத மதகத ராஜா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. 12 வருஷம் கழித்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 12 வருஷமாக செல்ஃபில் வச்சுருந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. பட் இதான் ஃபஸ்ட் டைம். இந்த மதகத ராஜா படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பொங்கல் அன்னைக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஏறத்தாழ அது ஒரு டைம் ட்ராவலுக்கு சமமானதுன்னு நான் சொல்லுவேன். அது ஏங்கிறத இந்த வீடியோவில் மொத்தமாக சொல்கிறேன். இந்த மதகத ராஜா படத்தை பற்றி அப்போது 2012-13 டைமில் நிறையா செய்திகள் வரும். அந்த படத்தில் இது நடந்திருக்கு, அந்த படத்தில் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, அந்த படத்துக்காக விஷால் 8 பேக்ஸ் வைக்கிறாரு அப்படின்னு நிறையா செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வந்து சுந்தர்சி எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு டாப் கமர்ஷியல் படம் அது. பயங்கர கலர்ஃபுல்லான படம் இது. அப்போ ஃபைட் சீன்லாம் கூட பார்க்குறப்போ ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இல்லை இப்போ அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அது ஏன்னா இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சில தகவல்கள். இந்த படத்தில் சந்தானம் இன்னும் காமெடினாவே இருப்பார். விஜய் ஆண்டனி இன்னும் மியூசிக் டைரக்டராக மட்டுமே இருப்பார். ஏன் சடகோபால் ரமேஷ் இந்த படத்தை நடிச்சிருப்பாரு. அவர் ஒன்றும் கமெண்ட்ரி ஆரம்பிச்சிருக்க மாட்டார், இந்த படத்தை நடிச்சிட்டு இருப்பாரு. சடகோபால் ரமேஷ் ஆக்சுவலாக போட்டாப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து இதுதான் நினைக்கிறேன், இடையில ஏதாவது படம் நடிச்சாரா எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்தை நடிச்சிருப்பாரு. அண்டு விஷால் பழைய ஃபிட்னஸில் 8 பேக்ஸோட அப்போது வெயிட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அப்போது வந்து 6 பேக் தான் வந்து ட்ரெண்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் 8 பேக்ஸ் வச்ச ஒரு ஹீரோ விஷாலாக தான் அப்போ இருந்தார். அப்போ இதெல்லாம் பெரிய டாக்காக பேசப்பட்டுச்சு. அண்ட் இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீனில் விஷாலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமாக இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார் போன்ற பல்வேறு ட்ரிவியாக்கள், பல்வேறு செய்திகள் இந்த படம் எங்கும் இருக்குது. அண்ட் கடந்த ஆண்டுகளில் மறைந்த மனோபாலா, மயில்சாமி போன்ற ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் மணிவண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒரு புது படத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த படத்தை நம்ம பொங்கலுக்கு போய் பார்க்க போகிறதில்ல, ஒரு புது படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு டைம் ட்ராவலுக்கு சமமான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வகையில் இந்த வருஷம் ஒரு நாஸ்டாலஜியாவோட தொடங்குது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. அண்ட் இந்த மதகத ராஜா படத்தை பற்றின சில செய்திகள், பின்னாடி நடந்த விஷயம், இந்த படம் உருவான விதம், அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த படத்தில் முதல்ல விஷாலுக்கு ட்ரிபிள் ரோல் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் மத கஜ ராஜா அந்த எம்ஜிஆர் அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக விஷாலுக்கு ட்ரிபிள் ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சுந்தர்சி வந்து ஸ்கிரிப்டில் கொஞ்சம் சேஞ்செல்லாம் பண்ணி என் படத்தில் என்ன ட்ரிபிள் ரோல் டபுள் ரோல்லாம் போட்டு நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிருக்கிறேன், நான் என் படத்தில் எப்பயுமே இருக்க வேண்டியது 3 ஹீரோயின் தானே, அதை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை மாற்றி மறுபடியும் ஹீரோயின்ஸை மட்டும் கூட்டிட்டு விஷாலோட ரோலை ஒரே ஒரு ரோலாக மட்டும் வச்சு ஸ்கிரிப்டை மாற்றி கொண்டு வந்தார் சுந்தர்சி. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு முதல்ல அணுகப்பட்டவங்க ஸ்ருதி ஹாசன். ஆனால் அவங்க அப்போது சில டேட்ஸ் இஷ்யூஸ்னால நடிக்க முடியல. அதுக்கடுத்து ஹன்சிகா மோத்வானி அப்ரோச் பண்ணாங்க. அப்புறமா அவங்களாலையும் நடிக்க முடியாதனால கடைசியாக கார்த்திகா நாயரை கேஸ்ட் பண்ணாங்க இந்த படத்தில். ஆமாம், கார்த்திகா நாயர் அப்போ இந்த படத்தில் நடிக்க வேண்டியது. ஆனால் நான் முன்னே சொன்னேன்ல, விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ரோலாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த ஹீரோயின்ஸை கொஞ்சம் கூட்டிட்டார்ல சுந்தர்சி, அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசாக இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கார்த்திகா நாயர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளிவந்தாங்க. அதுக்கப்புறமா டாப்ஸி பானுக்கிட்ட இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. அப்புறம் அவங்க வந்து அப்போது ஹிந்தி படங்கள் நிறையா பண்ணுறதுனால அங்கே ப்ரொமோஷனுக்கு வந்து நான் டேட்ஸ் கொடுக்கணும், அங்கே படங்களுக்கு எனக்கு டேட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா வரலட்சுமி சரத்குமாரை இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணுறாங்க. அண்டு அஞ்சலியை இந்த படத்தோட லீட் ஹீரோயினாக கேஸ்ட் பண்ணுறாங்க. வரலட்சுமி சரத்குமார் வந்து அதுக்கடுத்து வில்லன் கதாபாத்திரங்கள் இப்போ நிறையா நடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அப்போ வந்து போடா போடி நடிச்சிருந்த டைமு, அதுக்கடுத்து அவங்க கமிட் ஆன படம் இது. அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு ஹீரோயினாக கமிட் ஆகிருப்பாங்க. நான் முன்னே சொன்னேன்ல, இந்த படத்தோட ஒரு ஃபைட் சீனில் வந்து விஷாலுக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஆச்சுன்னு. இப்போ கூட இந்த படத்தோட ட்ரெய்லரில் போய் பாருங்கள், ஃபைட்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்போ பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. விஷால் வந்து மேலே ஏறி வச்சு அந்த டேக் வாண்டெல்லாம் பண்ணுவாங்களே, காலை வந்து மறுபடியும் சுழட்டி வச்சு அடிப்பாங்க. ரேமிஸ்டீரியோவங்களாம் விஷால் ஃபைட் பண்ணிருப்பாரு. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்போ இந்த ரேமிஸ்டீரியோ மாதிரி கிக் விட்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்டு விஷாலோட அந்த 8 பேக்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து அப்போது அந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக ஒரு உழைப்பை போட்டிருந்தாங்க. அந்த சுந்தர்சிக்கு
இந்த படத்தை சகலகலா வல்லவன் மாதிரி ஒரு படத்தை மறுபடியும் தமிழில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மோட்டோவாக இருந்துச்சு. ஏன்னா அப்போது தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பெருசாக எதுவுமே வராமல் இருந்தது. ஸோ அந்த டைமில் சகலகலா வல்லவன் மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாமல் லாஜிக் கீஜிக் எதுவுமே இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் போய் என்டர்டைன்மெண்ட்டை மட்டுமே ஃபேக்டராக வச்சு ஒரு படத்தை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை எடுப்போம் அப்படிங்கிறது தான் சுந்தர்சியோட எய்மாக இருந்தது. ஸோ அவர் அப்படி தான் இந்த படத்தை மேக் பண்ணியிருந்தார். அண்ட் ஸ்க்ரீன் பிளேலையும் பயமாக ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன சுந்தர்சியோட பல படங்கள் விழாக்களில் அவர் மதகஜராஜாவை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. பேட்டிகள்லையும் அவர் இதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. இப்படியான இந்த படத்தை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2013 பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஆனால் அப்போது விஷாலோட சமர் படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது. ஸோ அதனால் 2 படத்தையும் ஒரே நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சாங்க. அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை செப்டம்பர் 9 தள்ளி வச்சாங்க அதே வருஷத்தில். அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் கூட மத கஜராஜா. அந்த கஜராஜாங்கிறது வந்து விநாயகரை குறிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அது டைட்டிலுக்கும் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குது. நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வருவோம்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்கு தள்ளி வச்சாங்க. ஆனால் இதுக்கு இடையில ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இந்த படத்து மேலே கேஸ் போட்டார். ஏன்னா இந்த படத்தை பல்வேறு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் படம், அதனால் நிறையா லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ணுறப்போ ஒருத்தர் வந்து இவங்களோட செலவு இல்லை இவங்களோட விஷயங்கள்லாம் பார்த்துருக்காரு போல், அக்காமடேஷன்லாம். ஸோ அதுக்கான அமௌண்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஜெமினி ஃபிலிம் சர்க்யூட் மேலே கேஸ் போட்டு அவர் இந்த படத்தை நிப்பாட்டார். அதுக்கப்புறமா இந்த படம் வந்து ஜெமினி ஃபிலிம் சர்க்யூட்லேருந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு விற்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு அந்த ஜெமினி ஃபிலிம் சர்க்யூட்டோட முந்தைய கடன் எல்லாத்தையும் வந்து அடைச்சாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான நிலைமை வந்தது. அதுக்கப்புறமா விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தை மறுபடியும் ஜெமினி ஃபிலிம் சர்க்யூட்டுக்கே ரிலீஸ் பண்ணாங்க. சுந்தர்சி படத்தில் இருக்கிற அந்த பருத்தி முட்டை காமெடி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி படம் வந்து மறுபடியும் ஜெமினி ஃபிலிம் சர்க்யூட்டுக்கே வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பல நாட்களாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க. ஈவன் தோ விஷால் சுந்தர்சி நிறையா ட்ரை பண்ணிட்டாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனால் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு டேபிள் ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பயங்கரமாக நம்பியிருந்தாங்க 2 பேரும். ரொம்ப காலமாக அவங்களும் இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடக்காமல் இப்போது இந்த பொங்கலுக்கு பெரிய ரிலீசஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ வதன்னு நிறையா படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு படமாக இந்த மதகஜராஜா படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நான் டைம் ட்ராவல்னு சொன்னது இந்த நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க, அவங்க நடித்த ஒரு புது படத்தை பார்க்க போகிறோங்கிறனால மட்டும் இல்லை. இந்த படம் உருவாகிட்டு இருந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த ட்ரெண்டு, அப்போ இருந்த ஃபேஷன் இது எல்லாமே வேற. ஸோ அப்போ இந்த கொலவரி வந்து பயங்கரமான ஒரு வைரலில் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவோட முதல் வைரல் அது. ஸோ அந்த வைரலு அது ரிலேட்டான காமெடிஸ், அந்த கான்டெம்பரிக்கான காமெடிஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ இந்த 2014 மிஸ் பண்ணுறேன், 2015 மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சமீப காலத்தில் சோசியல் மீடியாவில் நிறையா போஸ்டர்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்குள்ளே அவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக மதகஜராஜா படத்தை போய் பார்த்தா அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறேன். ரெடினா ஆட்டம் க்ளோஸ் இல்லை நீ ஆலே க்ளோஸ். அவ்வளோதான் மக்களே. லெட்ஸ் லிவ் சினிமா, வாட்ச் சினிமா, ஷேர் சினிமா.